السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம் தேவைகள், நம் பிள்ளைகள், மனைவி மக்கள், உறவினர்கள், ஊர்வாசிகள், உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ரமலானுடைய விடுமுறைக்கு விடை கொடுத்து விட்டு மீண்டும் மதரசாக்கள் உலகம் முழுவதும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் தலையணை கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற நபி மொழிகளுக்கு ஏற்ப உலக கல்வியோடு உன்னதமான மார்க்க கல்வியையும் போதிக்கும் மதரசாக்கள் பெருமக்களே, இந்த விடுமுறைக்கு பின் ஒவ்வொரு நாட்களாக ஆரம்பிக்கப்பட்டு வருவதை நாம் எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்த மாபெரும் அருள்கொடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிள்ளைகள் ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அவர்களை வெறும் உலக கல்வியோடு முடக்கி விடாமல் சிறந்தவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக வார்த்தி எடுப்பது, வளர்ப்பது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குறிப்பாக மறுமையின் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், நமக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாக வேண்டும். எனவே பெற்றோர்கள் அதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக, அது ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், ஒதுக்கமுள்ள பிள்ளைகளாக இன்றைய காலகட்டத்தில் வளர்த்தி எடுப்பது என்பது
மிகப்பெரிய சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நவீன காலத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம் பிள்ளைகளை ஒழுக்கமாக முறைப்படுத்த முடியுமா? நம் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பெண்களாக வார்த்தை எடுக்க முடிகின்றதா என்பது இன்றைய காலகட்டத்திலே பெரும் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே பல பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் இல்லை பெருமக்களே, பல பெற்றோர்கள் இதிலே தோற்று போய்விடுகின்றார்கள். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது பல பெற்றோர்கள் முடங்கி போய்விடுகின்றார்கள். வேற வழியே இல்லை, இவர் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டார், என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு, இந்த பிள்ளை நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விடக்கூடிய இன்னைக்கு பெற்றோர்கள் பெருமக்களை உருவாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எப்படி பின்னோக்கி செல்கின்றோமோ, நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்தின் காரணத்தினால் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். ஒழுக்கத்தை கொடுப்பதை விட்டும், மார்க்கத்தை கொடுப்பதை விட்டும் இன்றைக்கு பெற்றோர்கள் சலந்து கொண்டு பின்னோக்கி செல்வதன் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே மூழ்கி முயற்சி எடுத்து பாவமான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ, எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கின்றதோ, நம்முடைய அறிவுகள் இது பாவம் என்பதாக நம்முடைய சிந்தனைக்கு தெளிவாக படுகின்றனவோ, அனைத்து பாவ காரியங்களையும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகி கொண்டிருப்பதை பெருமக்களை நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பேச்சை கொண்டு அவர்களை திருத்த முடியுமா என்பது சாத்தியமில்லாத ஒரு கூறாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி காத்த இந்த மார்க்கம் முழுமையாக நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய தலைமுறைகள், உருவாகக்கூடிய தலைமுறைகள், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள் அழித்து விடுவார்களோ என்று ஒரு மார்க்கத்திலே பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பெருமக்களே இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கைசேதமான ஒரு விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரியவர்கள் சொல்லுவார்கள், இப்படி இந்த சமுதாயம் சென்று கொண்டு போய்கொண்டு இருந்தது என்று சொன்னால் வரும் காலங்களில் மஸ்ஜிதுகளை பராமரிக்கக்கூடிய நபர்களை, தீன்தாரிகளை நீங்கள் பார்க்க முடியாது. சத்தியமாக வெளியிலே இருந்து கொண்டுதான் நாம் பேசுவோமே ஒழிய பள்ளிவாசல்களை பராமரிக்கக்கூடிய நிர்வாகிகள் இனி வரக்கூடிய காலங்களில் தோன்றுவது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதாக எழுதுகின்றார்கள் கிதாபில். உண்மை அதுதான். யோசனை செஞ்சு பாருங்க, உண்மை அதுதான். இன்றைக்கு எவ்வளவோ பேசுகின்றோம் பெருமக்களே, எவ்வளவோ பேசுகின்றோம். ஆனால் இன்றைய சமுதாயம் பள்ளி என்பதை இன்றைக்கு ஒரு பொடுபோக்குத்தனமாக, மஸ்ஜிதுகள் என்று சொன்னால் நம்முடைய கட்டடம் தானா, மார்க்கம் என்று சொன்னால் நம் மார்க்கத்திலே உண்மையாகவே இருக்கின்றோமா, நாம் இஸ்லாமியர்கள் தானா என்று மற்ற பிற மத சகோதரர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இந்த சமுதாயம் பெருமக்களை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இது காலம் செல்ல செல்ல எங்கு சென்று போய் முடியுமோ என்பதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் கவலைப்படக்கூடிய ஒரு அஸ்திவாரமாக விளங்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் பெருமக்களை தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. அதற்குத்தான் இன்றைக்கு மதரசாக்களிலே நீங்கள் பிள்ளைகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், ஓதுனவங்க எல்லாருமே சரியாக இருக்கிறோமா? அதையும் அல்லாஹ் சொல்றான், மதரசாக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், இல்மை கற்கக்கூடியவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அந்த இல்மு அவர்களை கொண்டு சேர்த்தால் மட்டும்தான் அந்த இல்மு அவர்களுக்கு பலன் தரும். மார்க்க கல்வியாகவே இருக்கட்டும், மார்க்க கல்வியாகவே நாம் வைத்துக் கொள்வோம். அதை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அந்த கல்வியை நாம் முறைப்படுத்தினால் மட்டும்தான் அது நம்மை ஈடேற்றம் கொடுக்கும், நம்முடைய பெற்றோருக்கு ஈடேற்றம் வழிவகுத்து கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் பெருமக்களே, சமுதாயத்தினுடைய அவலநிலை என்பது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எனவே தான் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக
மறுமை வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார், தன்னுடைய பெற்றோர்கள் மறுமைக்காக வேண்டி, மறுமைதான் வாழ்க்கை. ஒரு முஸ்லீமான மனிதருடைய ஆண்களோ பெண்களோ இருக்கட்டும், அவருடைய முஸ்லீம் என்ற அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால், மறுமையுடைய வாழ்க்கையை தேடி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான முஃமின் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய மறுமை இல்லை, மரணம் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கையிலே இருக்க முடியாது, வெளியில போயிடுவார். ஏன்? பிற மத கோட்பாடுகளுக்கும் நம்முடைய இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. முஸ்லீம்கள் நம்பக்கூடியவர்கள் மரணத்திற்கு பின்னால் மரணம் இருக்குது, மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கை இல்லை என்பதை பிற மத சகோதரருடைய கொள்கை கோட்பாடுகள். இந்த ஒரு விஷயம்தான் பெருமக்களே நம்மை பிரித்து காட்டுகின்றது. ஆனால் இன்றைய சமூகத்திலே இந்த ஒரு விஷயத்தை கூட இன்றைய சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது, ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. அப்ப எப்படி நம்ம ஈமான்தாரியாக முழுமை பெற முடியும் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பது இருக்குது, நம்முடைய மார்க்கம் சொல்லுகின்றது, பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு கலை. பிள்ளைகளை சரியான முறையிலே வார்த்தை எடுப்பது கலை. அவர்களை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக பெருமக்களை வளர்ப்பது என்பது ஒரு தவம் என்பதாக எழுதுகின்றார்கள். பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு கலையாக இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும், உடலமைப்பு நல்லா என்ன செய்யணும், சீராக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், வேலை வாய்ப்புகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், படிப்பை கொடுக்கணும், இதுவெல்லாம் ஒரு கலை. அதே பிள்ளைகளை நாம் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்குவது என்பது ஒரு தவம் என்பதாக மார்க்கத்திலே பெருமக்களை சொல்லப்படுகின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தந்தை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஆக சிறந்த பரிசு கொடுக்கின்றார் என்று சொன்னார், உலகத்திலேயே தன் மகனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார், ஒரு சிறந்த பரிசுகளை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த உலகத்தினுடைய சிறந்த கிஃப்ட் பரிசு என்பது நல்லொழுக்கம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். இதுதான் தன்னுடைய பெற்றோர் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காமிக்கின்றார். நம் பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தின் வாசலில நம் பிள்ளைகள் நம்மை நுழைய வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் அத்தியாவசிய கட்டமைப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணம் சொல்லுவோம், உதாரணத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு செடி இருக்குது, அது ஆரோக்கியமாக அந்த செடியை வளர்க்கணும், அந்த மரங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீர் என்பது மிகவும் அவசியம். அதுக்கு நீர் பாய்ச்சணும். அது என்ன விவசாயம் செஞ்சாலும் சரி, ஒரு செடிகளை கொடிகளை நம்ம வளர்த்தாலும் சரி, அதற்கு நீர் பாசனம் என்பது அத்தியாவசிய தேவை. நீர் பாசனம் இல்லாமல் ஒரு விவசாயத்திலேயோ ஒரு மரங்களையோ நாம் வளர்த்தெடுப்பது என்பது பெருமக்கள் அது கடினமான விஷயம். அவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு செடிகளுக்கு கொடிகளுக்கு நீர் பாசனம் அவசியமோ கட்டாயமோ அது வார்த்து எடுப்பதற்கு வளர்வதற்கு, அதே போன்று மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையை சரியான முறையிலே நீங்கள் வார்த்து எடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நீர் பாசனம் இல்லாமல் ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு விவசாயமோ செய்ய முடியாது, ஒரு பிரயோஜனம் இல்லையோ, அதே போன்று மார்க்க விஷயம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நீங்கள் வைத்தாலும் சரி, உலக கல்வியில எவ்வளவு பெரிய தரஜாவில் நீங்கள் வைத்தாலும் சரி, நாளைக்கு மரணத்திற்கு பின்னால் அந்த தொழில் உத்தியோகம் என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைந்து கொடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, இன்று நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நாமோ உலக கல்வியில் முதலிடம் பிடிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்திலே செம்மையாக நம் பிள்ளைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் விளங்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய நோக்கம். இதுதான் இன்னைக்கு ஈமான் வைத்துக் கொள்வதே பெற்றோருடைய நோக்கம். நம்முடைய முழுமையான ஈமான் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, உலக கல்வியிலே நம் பிள்ளைகள் ஒரு வேலை வாய்ப்புல நல்ல முறையில இருக்க வேண்டும். இதுதான் ஈமான்தாரியாக நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. மார்க்கம் இதை அனுமதிக்கின்றது. தாராளமாக செய்யுங்க.
தாராளமாக உலக விஷயங்களே, உலகத்திலே நாளைக்கு இந்த சமுதாயத்திலே ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல அரசமைப்பு வேலைகளிலே, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளிலே என இடம்பெற வேண்டும் என்பதை மார்க்க வலியுறுத்துகின்றது. அதுவும் குறிப்பாக இன்றைய நவீன காலகட்டத்தில் அதை உறுதியும் செய்ய வேண்டும், அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களை, அதே விடயத்தில் மார்க்க கல்வியிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வம் காட்ட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். இது எதுவுமே இல்லாம, மார்க்கம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் என்பது ஒரு உயர்தரமான ஒரு அரசு துறைகளிலேயோ, அது என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த இடத்துல போய் நீங்க தலைமையில வைத்தாலும் கூட அந்த கல்வி என்பது, அந்த வேலை வாய்ப்பு என்பது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. உலகளாவியலில் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஏன்? அவரிடத்துல முழுமையான ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாத அந்த பிள்ளை என்பது முதல்லையே தாய் தகப்பன் என்ன செஞ்சிருவான்? முதல்லையே விட்டுருவான். கொஞ்சம் வேலை வாய்ப்பு அதிகமான பின்னாடி, பணம் காசு வந்த பின்னாடி, என்னது வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய நிலைமைகள், பிள்ளைகளுடைய நிலைமைகள், பெண் பிள்ளைகளுடைய நிலைமைகள்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம் பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, தாய்களுக்கு, எவ்வளவு கண்ணியத்தோட நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அன்னைக்கு என்ன செய்ய முடியாது? பெருமக்களை பேச முடியாது. அந்த அளவு ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக பெருமக்களை இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே மார்க்க கல்வியை நாம் முழுமையாக மார்க்கத்துடன் இபாதத்துடன் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை தகப்பனுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தாய்க்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒரு நல்ல நிலைமையிலே, எந்த விடயத்துக்காக வேண்டி நம் பிள்ளைகளை உருவாக்குகின்றோமோ, உலக விஷயங்களுக்காக வேண்டி அந்த வேலை வாய்ப்புகள் கொடுத்தாலும் கூட அதிலே அவர்கள் கடைசி வரை என்ன செய்வார்கள்? பெற்றோர்களை நிரந்தரமாக வைத்திருப்பார்கள். மார்க்க கல்வியோடு அந்த உலக கல்வி போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னான். இல்லை அப்படின்னு சொன்னா நாளடைவிலே என்ன செஞ்சிருவான்? மொத்தமாக என்ன செஞ்சிருவான்? பெற்றோர்களை தூரம் எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஏற்பட்டு கொண்டு இருப்பதை பெருமக்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மார்க்க கல்வியினுடைய முக்கியத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இறங்கின முதல் வசனமே கல்விக்காக வேண்டிதான். தொழுகையை பத்தி இறங்கல, ஜகாத்தை பத்தி இறங்கல, எவ்வளவோ விடயங்கள் இருக்குது. மார்க்கத்தினுடைய எவ்வளவோ கட்டமைப்புகள் இருக்கின்றது, நோன்பு இருக்குது. இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து கொடுத்திருக்கலாம். ஆமா, குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் அல்லதி அல்லம பில் கலம். அவர் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எழுத்தறிவை அவன் கொடுத்தான். கலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே தொடர்படியாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு படைப்பாக உங்களை அழகான முறையில் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். எழுதுகோலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எழுத கற்றுக் கொடுத்தவன் அவன். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். இந்த இடத்துல இக்ரா படியுங்கள், ஓதுங்கள், படியுங்கள் கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த ஆயத்துல தர்ஜுமா. ஆனா அடுத்து சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உங்களை படைத்த இறைவனின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஓதுங்க, படியுங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நீங்கள் படிக்கக்கூடிய கல்விதான் உங்களுக்கு முறைப்படுத்தி கொடுக்கும் என்பதை பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. மார்க்க கல்வியை கற்று அதன்படி யார் நடக்கின்றார்களோ அல்லாஹ்விற்கு அவர்கள்தான் அஞ்சக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். இவ்வளவு விஷயங்கள். அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுவான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீங்கள் கூறுங்கள், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்படி சமமாக முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். ஓதுனவங்களும் ஓதாதவங்களும், மார்க்கத்தை கற்றவர்களும் கற்காதவர்களும், படித்தவர்களும் படிக்காதவர்களும் எப்படி சமமாக முடியும்? அவருக்கு நான் சமம் என்பதாக சொல்லுகின்றார்களே, அது எப்படி சாத்தியமாகும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களே சொல்லி காமிக்கின்றான். இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். நிச்சயமாக அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், ஆயத்தை இப்படி முடிப்பான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால் தம் நல்ல உபதேசத்தை, தன் கொடுக்கக்கூடிய உபதேசத்தை அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? முழுமையாக விளங்குவார்கள், முழுமையாக அதை பின்பற்ற முயற்சி செய்வார்கள். இவர்கள் தான் முழுமையான அறிவாளிகள் என்பதாக தன்னுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். வாழ்வின் வழிகாட்டியாக பெருமக்களை இருக்க வேண்டும். ஒரு கல்வி என்று சொன்னால்
கல்வி என்பது நமக்கு மட்டும் பயன்படக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு கல்வியாக ஆகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு மட்டும் இந்த கல்வி கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் இந்த பணம் காசு கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா போதும் என்பது கல்வி அல்ல. மாறாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அனைத்தும் பிற மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதுதான் முதன்மை கல்வி என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் கல்வி கற்பது என்பது பிற மக்களுக்கு அதை சேர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கணும். நாம் சேர்க்கக்கூடிய கல்வி என்பது அவர்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கணும். அந்த பிரயோஜனம் உலகத்திற்கும் நம்முடைய மறுமைக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக கல்வியாக இருக்க வேண்டும். அதான் மார்க்க கல்வி. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருமக்களை தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார். எனவே தான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரமலானுக்கு பின்னால் ஒவ்வொரு மதரசாக்களும், அது ஆண்கள் மதரசாக்களாக இருக்கட்டும், பெண்கள் மதரசாக்களாக இருக்கட்டும், என்ன செய்யறாங்க, ஆர்வம் காட்டப்படுகின்றது. பிள்ளைகளை இல்லை என்ன உஸ்தாதுகள் ஆர்வம் காட்டார், நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா பெற்றோர்கள்ட்ட ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா பெருமக்களை அந்த பிள்ளைகிட்ட இருந்து எந்த பிரயோஜனத்தையும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கால சூழலுமே, இன்னைக்கு ஊடு சூழலுமே இப்படித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. உலகத்துக்கு கொடுக்கிற காலையில 7 மணிக்கு என்ன செய்யுது, பஸ் வருது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பெற்றோர்கள் அவருக்கு செய்யக்கூடிய படாத பாடு இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். இதை சொல்லி தெரிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இல்லை. எவ்வளவு முயற்சிகள் அந்த பிள்ளைகளை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, ஒரு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமங்களை படுறோம், எவ்வளவு அதற்கு ஆரவாரம் கொடுக்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும், காலையில் எழுப்பி விடணும், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் உலகத்திற்காக. இது உண்மையான விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மளுக்கு காட்டித்தரேன். அதே நேரத்தில் முதுகெலும்பாக இருக்குது, உடல் இருக்குது பெரியார்களே, உயிர் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அது என்ன செய்வோம், மையத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், ஜனாசா. உயிர் இருந்தா தான் அதற்கு பேரு முழு மனிதன். அது ஆண்களாகவோ பெண்களாகவோ அது தோற்றம் கொடுக்கப்படும். வெறும் மையத்து மட்டும் கிடக்குது. ஒரு ஜனாசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உயிரே இல்லை, உயிர் போயிருச்சு, அதற்கு மதிப்பே இல்லை. பெருமக்கள் மதிப்பே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு கோரமான அந்த மையத்திற்கு எவ்வளவு கண்ணியமானவர்களாக உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட ஒரு ஜனாசாவாக சடலமாக அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை எவ்வளவு சீக்கிரம் நாம் கொண்டு செல்ல முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் அவரை மண்ணறையிலே வைக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் நாம் செய்கின்றோம். ஏன் அதை வச்சு போறதுக்கு என்ன செய்யல, மதிப்பு இல்லை. மிஞ்சி போனா என் மகன் அங்க வரணும், இங்க இருந்து வரணும், ஒரு 2 நாள் பொறுங்க, ஒரு நாள் பொறுங்க, இவ்வளவுதான் மதிப்பு ஒரு மையத்துக்கு. மனிதனுடைய தோற்றம் அவர் எவ்வளவு பெரிய என்ன சங்கையானவர்களாக உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, இவ்வளவுதான் மதிப்பு. நீங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பின்னாடி வச்சிருவோம். என் சொந்தக்காரரு, என் நண்பரு, எங்க பாப்பா, எங்க அம்மா, என் மகன் இறந்துட்டாங்க, ஒரு வாரம் நான் வச்சுக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, ஒரு வாரத்துக்கு பின்னாடி நான் வீட்டிலேயே வச்சிருக்கிறேன், என்ன ஐஸ் பாக்ஸ்லேயே வச்சுக்கிடுவோம், வச்சு நான் ஒரு வாரத்துக்கு பின்னாடி நான் அடைக்கிறேன். நம்மளே வச்சு பேசுவோங்க. யாராவது சொல்ல முடியுமா? பெருமக்கள் சொல்ல முடியுமா? அது சாத்தியப்படுமா? கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, இதே போன்றுதான் உலக கல்வி என்பது இன்றைய காலகட்டத்திலே 2ம் இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். ஆனால் 2ம் முக்கியம். 2லே உயிர் என்பது அவசியம், கடமை, கட்டாயம். இது இருந்தால் தான் அந்த சடலத்துக்கு மதிப்பு, அந்த ஜனாசாவிற்கு மதிப்பு. ஜனாசா இல்லை உயிர் என்பதாக சொல்லுவார்கள். அந்த உயிரோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா பெருமக்களே அதற்கு பேர் என்ன செய்வோம், ஜனாசா தான் சொல்லுவோம். இன்னைக்கு அந்த அடிப்படையோடு தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமும் வார்த்தை எடுத்து கொண்டு இருக்கின்றோம், பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஒரு தொழுகை நேரம் வருது, பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, கேட்க மாட்டாங்க, என் பேச்சை கேட்க மாட்டாங்க. இதுதான் பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு அவலநிலை. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலநிலை என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வரல, வருவாப்புல, எத்தனை மணிக்கு வருவாங்க, எப்போ வர்றான்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இதுக்கு முதன்மையான கேள்வி இருக்குது. இன்னைக்கு பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா என்னென்ன தெரியாத ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய சமுதாயத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எல்லா விஷயங்களிலும் நாம் என்ன செய்யறோம், முழுமூச்சாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய, ஊர்ல இருக்கக்கூடிய, வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முழுமை பெற வைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்று என்னுடைய கடமைகள், என்னுடைய கட்டமைப்பு, என்னுடைய மார்க்கம், என்னுடைய தீன் இன்னைக்கு உங்களை விட்டு சென்று கொண்டு இருக்கின்றது.
ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இன்னைக்கு திருமத சகோதரர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். பள்ளி அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் தான் ஒரு சில முஸ்லீம்கள்லயே சில பேருக்கு மட்டும் கடமையோ? யோசனை பண்ணி பாருங்க, கேட்டவரெல்லாம் இருக்கிறார்கள். முஸ்லீம் உங்கள்லையே இப்படி பாருங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, உங்கள்லையே ஒரு சிலருக்கு மட்டும்தான் தொழுகை கடமையோ, ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பள்ளிவாசலுக்கு போவாங்களோ? நிறைய பேர்த்த நாங்கள் பார்க்குறோமே, வாங்க சொல்லப்படுது, தொழுகை நடக்கப்படுது. எவ்வளோ பெரிய அவலங்களை இன்னைக்கு சமுதாயத்தை கொண்டு போய் விட்டுருக்கோம் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒரு பயான கொண்டோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு பயான கொண்டோ ஒரு பேச்சை கொண்டோ என்ன செய்ய முடியாது, உடனே எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமான் என்ற ஒரு பட்டோலையை நமக்கு கொடுத்திருக்கிறான், சிந்தனை என்ற ஒரு சிந்தனை சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் பெருமக்களே அவரை சீர்திருத்த முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெரியார்கள் கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடங்களிலும் இன்னைக்கு ஆலோசனை என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய மார்க்கத்திலே வரக்கூடிய காலங்களிலே மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் எப்படி பாதுகாக்க போகுது இன்றைக்கு சமுதாயம். இன்னைக்கு அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், நம்முடைய மார்க்கத்தை பத்தி பள்ளியை எடுக்கணும்னு சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும், போராட்டத்தில் இறங்கணும், இதற்கு நம்ம மீடியாக்கள்கிட்ட பேசணும், எல்லாம் சொல்லக்கூடிய நாமோ இன்னைக்கு காலங்கள் செல்ல செல்ல பள்ளியை பாதுகாக்கக்கூடிய இந்த சமுதாயம் பள்ளியை விட்டு வெளியே நிற்குது. மார்க்க கல்வி இல்லாம இன்னைக்கு மார்க்க கல்வி கற்ற நாம கூட என்ன செய்யறோம், அந்த மார்க்கத்தை முழுமையாக என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பிரகாரம் நம்ம ஆளாததின் காரணமாக இன்னைக்கு பெருமக்களே இன்னைக்கு பள்ளியும் மதரசாக்களும், அதாவது ஹாங்காங்கள் இஸ்லாமிய அஸ்திவாரம் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் இன்னைக்கு காலப்போக்கில் இன்னைக்கு மூடப்பட்டு விடுமோ, நவுதுபில்லா மூடப்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்குது. பயம், அச்சம் வந்து விட்டது. ஒரு மனிதர் பள்ளியை என்ன செய்யறாங்க, துரோகம் செய்யணும், பள்ளி என்ன செய்யணும், தாக்க வரணும், என்ன நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி வந்தாலும் கூட நம்முடைய பங்களிப்பு என்ன, சிந்தனை செய்து பாருங்கள். இன்னைக்கு சிறார்களுடைய பங்களிப்பு என்ன, பெண்களுடைய பங்களிப்பு என்ன, இளைஞருடைய பங்களிப்பு என்ன? பள்ளியினுடைய தொடர்பு இருந்தால் தானே பெருமக்களே. அப்போ மார்க்க கல்வி நம்மள்ட்ட இருந்தால் மட்டும்தானே அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். அப்போ எந்த விஷயத்தை வச்சு நம்ம முஸ்லீம்னு சொல்றோம், யோசனை செஞ்சு பாருங்க. என் பேர் அபூபக்கர், என் பேர் உஸ்மான், என் பேர் அலி, எந்த எந்த விடயத்தை வச்சு நீங்க பேர் சொல்றீங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு? முஸ்லீமுடைய அஸ்திவாரத்தை விட்டு உங்களை தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மார்க்கமே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க மார்க்கதாரியாக ஆக முடியும்? சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும் பெருமக்களே. அப்போ நிர்வாகம் என்பது உலகத்தில் உள்ள மசாஜிதுகள், மதரசாக்கள், ஹாங்காங்கில் ஒவ்வொரு பள்ளியிலும், ஒவ்வொரு மதரசாக்களிலும், ஒவ்வொரு ஹாங்காங்கிலும், ஒவ்வொரு மர்கஸிலும், ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஒரு நிர்வாகம் இருக்கும். இன்னைக்கு பெரியவர்கள் என்ன கவலை கொள்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நிர்வாகம் என்பது, சிந்தனை செஞ்சு பார்க்கணும், இந்த நிர்வாகம் என்பது நாளைய சமுதாயத்தில் எப்படி ஒப்படைக்க முடியும்? ஏன் எப்படி ஒப்படைக்க முடியும்? தீன்தாரி இல்லையே. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான, ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உலகத்தில் உள்ள எந்த நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் மார்க்கப்பட்டு உள்ளவராக இருக்கட்டும், தொழுகை உள்ளவராக இருக்க வேண்டும், ஜகாத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் நாளைய சமுதாயத்திலே பள்ளியினுடைய முழு தொடர்பே இல்லாதவர்களிடத்திலே எப்படி ஒரு மார்க்கத்தை, நாளைக்கு ஒரு ஸ்தாபனத்தை கையாள போகின்றார்கள்? எப்படி கையாள முடியும் பெருமக்களே? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ எனக்கு பள்ளியினுடைய தொடர்பே இல்லை, பள்ளிவாசல்ல என்னென்ன தெரியாது, மதரசாக்களுடைய நிர்வாகம் எனக்கு தெரியாது, ஹாங்காங் மர்கஸுடைய நிர்வாகம் எனக்கு உலகத்தில் என்னென்ன ஸ்தாபனங்கள் இருக்கின்றதோ எங்களுக்கு எந்த மார்க்கத்துடைய தொடர்பே இல்லை, நாங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய முடியும்? அதுக்கு மார்க்கம் எப்படி நமக்கு அனுமதி கொடுக்கின்றது? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. இப்படியே சென்றது என்று சொன்னால் ஒரு கட்டமைப்பு, ஒரு நிர்வாகம், ஒரு வயது இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மர்கஸா இருக்கட்டும், மதரசாக்களா இருக்கட்டும், என்னென்ன ஸ்தாபனங்கள் இருக்குதோ இது வரைக்கும் செய்யறோம்னு வைங்க, மார்க்க சம்பந்தப்பட்டது. அப்போ எல்லாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லாத்துக்குமே மௌத் இருக்குது. அப்போ இன்னைக்கு நாளைக்கு எந்நேரம் எப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ ஒரு முன்னோர்கள் நம்மை விட்டு பிரிந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறது. இந்த மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் யார் பாதுகாப்போம்? சொல்லுங்க, யார் பாதுகாக்க முடியும்? நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னா என்னோட மார்க்கம் இல்லையே, மார்க்கம் என்கிட்ட இல்லையே. நான் பெயரில் தானே என் பேர் அபூபக்கர், உஸ்மான், அலி இப்படி வச்சிருக்கிறேன், உமர் இப்படி பேர் வச்சிருக்கிறேன். உண்மையிலே என்கிட்ட மார்க்கம் இல்லை. அப்போ நம்ம எப்படி இந்த ஸ்தாபனங்களே மார்க்க சம்பந்தமாகவும் நாளைக்கு எதிரிகளால்
எந்தெந்த ஸ்தாபனங்கள் இடிக்கப்பட வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்களோ, அப்ப எப்படி நம்ம சமுதாயம் பாதுகாக்க முடியும்? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெளியில நின்று போராடினா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாமா? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு கடையை வச்சிருக்கிறோம், கடையை வச்சுட்டு கடையில என்ன கடையெல்லாம் மூடி போட்டு வெளியே நின்று எனக்கு வியாபாரம் ஓடணும், எனக்கு என்ன பிசினஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னேற முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அதற்குள்ள தொழில்ல நம்ம என்ன முதலீட்டை போடணும், அதுல உட்காரணும், வியாபாரம் பார்க்கணும். இப்படி செஞ்சாதான் நம்மளை என்ன செய்வோம்? அறிவாளி, ஒரு உண்மையானவர் அப்படின்னு சொல்லு உலகம் சொல்லும். இப்போ பூட்டி போட்டு வெளியே நின்றுக்கிட்டு என்ன செய்யும்? எனக்கு வியாபாரம் ஓடணும், நான் பிசினஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்மளை அறிவாளின்னு சொல்லுவாங்களா? பெருமக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே உருவாகக்கூடிய வளரக்கூடிய நம் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக உருவாக்கி கொள்ளுங்கள். அது சரிவர நீங்க உருவாக்கல அப்படின்னு சொன்னா நாளைய தலைமுறை என்பது இன்றைய பெற்றோர்களுக்கும் சரி இந்த சமுதாயத்திற்கும் இழிவே தேடக்கூடிய பிள்ளைகளாக இந்த சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்கின்றது. இதுதான் பெருமக்களின் நிதர்சன உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் தீனுடைய இல்மை கற்றுக்கொள்வது அவசியம், கட்டாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காமிக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு என்ன செய்வான்? புகாரில இருக்குதா, புகாரி ஹதீஸ்ல நம்ம இருக்கிறோம், எல்லா மக்களும் கேட்கக்கூடிய விஷயம். ஏன்டா இந்த ஒரு கிதாப் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன் கிதாப் என்னைக்காவது பார்த்துருக்குமா? அதிகபட்சம் பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பும் நம்மளுக்கு கம்மி தான். கேட்டால் புகாரில தெரியும், இதுல வருதா அப்படின்னு சொல்லுவோம். புகாரியுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சு பார்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துட்டான். கிதாபில் எழுதுறாங்க. புகார் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு எழுதும் போது பார்வை போயிருச்சு. இப்போ அவங்களுடைய தாய் அதிகமாக துவா செய்வாங்களாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. என் பிள்ளையை நான் தீன்தாரியாக உருவாக்குறேன் யா அல்லாஹ். நாளை சமுதாயத்திலே, நாளை உம்மத்திலே என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்? எல்லா மக்களுக்கும் தீனை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதை நான் நியத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பல நேரம் துவா செய்வாங்களா. அது ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போன பார்வையை, இடையூறான பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் என்பதாக வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். காரணம் என்ன? அந்த தாயினுடைய பற்று, அந்த தாயினுடைய இல்ம், மார்க்க இல்ம், அந்த தாயினுடைய கவலை. பெருமக்களே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எதை எடுத்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? புகாரில இருக்குதா, புகாரி கிதாபு அப்படின்னு தான் சொல்றோம். புகார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கிதாபுகள்லாம் நீங்க பாருங்க. அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவ்வளவு ஹதீஸ் கிதாபுல ஓர குறிப்பில் எழுதுவாங்க. 1 கோடி ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 1 கோடி. அன்றைய காலகட்டத்திலே அவங்களுடைய வரலாறுகளை சொல்லுவாங்க. எத்தீம் சின்ன பிள்ளையிலேயே தகப்பை இறந்துட்டார், சின்ன பிள்ளையிலேயே தகப்பம் போயிட்டாங்க. சபியா பின்த் மைமுனா என்பது அவங்க தாயினுடைய பெயர். ரொம்ப வளர்த்தாங்களாம், வார்த்தை எடுத்தாங்களாம். பல நேரங்கள்ல ஹதீஸ்கள்ல பதிவு செய்யறாங்க. அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே பதிவு செய்யறாங்க. கிதாபுல என் தகப்பன் சின்ன வயசுல நான் எத்தீம் ஆயிட்டேன். என்னுடைய தாய் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பனி நேரங்கள்ல, குளிரான நேரங்கள்ல என்ன செய்வாங்களா, என்ன பச்சை பிள்ளையா நான் இருக்கும்போது கையை பிடிச்சி ஒழுவு செய்ய வச்சு பள்ளிவாசல்ல ஒரு பெண்மணியை பாருங்க, பள்ளிவாசல் வாசல்ல போய் சுபூ தொழுகையில விட்டுட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னுடைய தாயினுடைய முயற்சி எந்த அளவு நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, 1 கோடி ஹதீஸ்களை மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தா அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாய், என்னுடைய பெற்றோர் எப்படி இருந்தாங்க? தீன்தாரிகளா பிள்ளைகளா உருவாக்க வேண்டும் என்ற ஆவணம் கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டார்கள், ஆர்வம் கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அவர்கள் அதை முதல் செஞ்சாங்க. அல்லாஹ்வை பயந்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செஞ்சாங்க? ஏற்று நடந்தாங்க. இன்னைக்கு உலகம் புகழ்படக்கூடிய பல ஹதீஸ்களை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளியிட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதனால பெற்றோர்களும் என்ன செய்யணும்? முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் மதரசாக்களுக்கு கொடுக்கக்கூடிய, அது ஆண்கள் மதரசாவா இருக்கட்டும், பெண்கள் மதரசாவா இருக்கட்டும், இன்னைக்கு ரொம்ப குறைவு. 100க்கு ஒரு 10% கொடுத்தாலே இன்னைக்கு என்ன செய்யுது? பெரிய விஷயம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கல்வியில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு ஆலிமாகவோ, ஒரு இல்மாலி, ஒரு ஹாபிஸாகவோ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஊதியம் கொடுக்க போறாங்க, என்ன சம்பளம் கிடைக்கும்? நிதர்சனம் உண்டு. இன்னைக்கு மக்களால இன்னைக்கு சிந்தனையில ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அஜரத்தாக்கிரிகளுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறாங்க? இன்னைக்கு சமுதாயம் இப்படி உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கூலி, மிகப்பெரிய சன்மானம் என்ன அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு எளிமை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதனால் மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது அஜத்தானிக்கார் வேலையில இருந்து அப்படி சொல்றாரு, ஏதோ யோசனை பண்ணி சொல்றாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. நிதர்சன உண்மை பெருமக்களே. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலக கல்விக்கும் இன்னைக்கு மார்க்க கல்விக்கும் தரஜாவை குறைத்தவர்கள் நாம் தான். தீன்தாரியாக இருக்கக்கூடிய நாம இஸ்லாமிய சமூகம் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, அதனுடைய கல்வியினுடைய அஸ்திவாரத்தை நமக்கு குறைச்சிருச்சு. இன்னைக்கு அதனால என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வக்கீலாகவோ எல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா நாம நினைச்சபடி என்ன செய்யலாம், ஊதியத்தை எடுத்துக்கலாம். ஒன்று சம்பளம் இருக்குது, இன்னொன்று கிம்பளம் இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேகரிச்சுக்கலாம். அது ஹலாலும் எங்களுக்கு தெரியாது, ஹராமும் தெரியாது. ஏன் தெரியாது, எங்களுக்கு மார்க்கம் இல்லை, மார்க்கத்துடைய கல்வி எங்களுக்கு நாங்கள் போதிக்கலை, அதனால என்ன செய்யலை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த நிலைமையில தான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இன்னைக்கு சமுதாயத்தில் நாம என்ன செஞ்சுருக்கோம், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். அதனால என்ன செய்யப்படும், நாளை மறுநாள் நாளைக்கு என்ன செய்ய பெண்கள் மதரசாவும் திறக்க இருக்கிறாங்க. பெண்கள் எல்லா பெண்களும் என்ன செய்யணும், மதரசாவுடைய தொடர்பு வைக்கணும். அதே மாதிரி பெண்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் எங்கள் கணவர்கிட்ட சொல்கிறோம், எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், இன்னைக்கு என்ன செய்யப்படுவோம், என்ன சரியாக வரமாட்டேங்கிறாங்களே, ஒவ்வொரு ஆளும் பொறுப்புதாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலும் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நீங்கள் பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையிலே விசாரணை செய்யப்படுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளை சரிவர மார்க்கத்தின் பிரகாரம் உருவாக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொன்னா, அவன் என்ன செய்யறான், இவன் துளை கத்துறான், குரல் கொள்றான். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. பிள்ளைகளை எப்படி சரிவர உருவாக்கணும், இன்னைக்கு அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை, ஒரு மசூரா இல்லாமல் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பெற்றோர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கிறோம். உலக கல்விக்கு நல்ல மசூரா பண்றோம். இன்னைக்கு 8வது முடிச்சிட்டோமா, இன்னைக்கு என்ன செய்யறோம், எங்க சேர்க்கலாம், அதனுடைய ஸ்கூலுடைய அமைப்பு என்ன, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம், அது பெண்கள் மாசாவாக இருக்கட்டும், ஆண்கள் மாசாவாக இருக்கட்டும், 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யலை, இன்னைக்கு நம்முடைய மனம் ஒப்ப மாட்டேங்குது. ஏன், இந்த கல்வியினுடைய தராதரத்தை, நாம் மார்க்கத்தினுடைய தராதரத்தை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சிந்தனை செஞ்சு பார்த்தாலே பெருமக்களே நமக்கு நல்ல புலன்படும். அவன் சரியான முறையில் அவன் மதரசாவுடைய தொடர்பில் இருந்தான் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்மணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய கணவர் பள்ளிக்கு வெளியில் இருக்க மாட்டார், அவருடைய பிள்ளைகள் பள்ளிக்கு வெளியில் இருக்க மாட்டார். இன்னைக்கு சரியான முறையில் நம்ம மார்க்கத்தை கொண்டுட்டு போய் சேர்க்காதனால தான் இன்னைக்கு பள்ளியை எப்போ நிரப்புறோம், ஜிம்மாக்கு ஜிம்மா, நீ எப்பப்பா குளிப்பா, இன்னைக்கு குளிச்சா நாளைக்கு குளிப்பேன், நீ எப்பப்பா குளிப்பா, இன்னைக்கு குளிச்சா ஜிம்மா குளிப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சா எப்படி உடல் நாருமோ, இன்னைக்கு அந்த நிலைமையில இன்னைக்கு சமுதாயம் என்ன செஞ்சிருக்கு, வாரத்துக்கு ஒரு முறை ஜிம்மா தொழுதுட்டா போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜிம்மான்னு சொல்லுவாங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஜிம்மா தொழுதா எல்லாம் கடமை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயம் உருவாக்கிட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரும் நல்லவர்கள் தான், அதை புரிதல் என்பது சில நேரங்களிலே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் நமக்கு விளக்கத்தை கொடுப்பானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மார்க்க கல்வியை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.